டேய் மாப்ள, நோ பார்க்கிங்ல வண்டியை போட்டுருக்கடா. அங்க பாரு, பெனால்ட்டியை பாத்தியா? 500 ரூபாயா? டேய் வாடா பாத்துக்கலாம். இவனுங்களுக்குலாம் இதே வேலையாகி போச்சு. நோ பார்க்கிங்னு போட்டு ஃபைனு 500 ரூபான்னு போட்டா கூட வண்டியை கொண்டாந்து அங்கேயே நிப்பாட்டுருவாங்க. இவனுங்க வண்டியை சீஸ் பண்ணி தூக்கிட்டு போனாதான் இவங்களுக்கு அறிவு வரும். என்னங்க சார் இங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? அடா ஆமா தம்பி, புலம்பாம என்ன பண்ண, நோ பார்க்கிங்னு போர்டு வச்சு ஃபைன் 500 ரூபான்னு பெனால்ட்டி போட்டா கூட வண்டியை கொண்டாந்து அங்கேயே நிப்பாட்டுறானுங்க. என்ன செய்ய சொல்றீங்க? ஓ அவ்வளவுதானா? இதை என்கிட்ட விடுங்க சார். இப்ப பாருங்க, இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். இனிமே பாருங்க சார், ஒரு பையன் நிப்பாட்ட மாட்டான். அத்தாடி, வண்டி இங்க நிப்பாட்டினா 500 ரூபாயா? பேபி வேமா வா, எவனாவது வந்து காசை வசூல் பண்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரும். பேபி இந்த வீக்கெண்ட் செம்மையா இருந்துச்சுல? ஆத்தாடி, இங்க நிப்பாட்டினா பெனால்ட்டி 500 ரூபாயா? நம்ம பாக்கெட்ல இருக்கிறதே அவ்வளவுதான். பேபி வா, எவனாவது வந்து பில்ல போறதுக்குள்ள நம்ம கிளம்புவோம். மாப்ள மச்சான், நடந்தே அப்படியே ரெசார்ட் வந்துரு. அட பாவி, ஃபிகர் வந்தது கழட்டி விட்டு போறியடா. இருடா வரேன்டா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, ஒரு வண்டியை கூட காணோம். எப்படி தம்பி? சார் ரொம்ப சிம்பிள் சார். இருக்கிற சிச்சுவேஷனை அதுக்கேத்தாப்புல மாத்தி அமைச்சா போதும், எல்லாம் சரியா நடக்கும். பாய் சார். சரி சரி.